ஹலோ மக்களே, கெட்டி மேல சீரியல்ல யாருமே எப்போதும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்டான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். மகேஷ் முருகனோட அம்மாவை தான் அவங்க வீட்டு இருட்டறையில இத்தனை நாள் அடைச்சி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட அஞ்சலிக்கும் அப்படியே ஷாக் ஆயிடுது. அதே சமயம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா துளசியோட அப்பா சிவராமன் மேலேயோ செய்யாத தப்புக்கு திருட்டு பழி விழுந்துடுது. அப்படியே போலீஸும் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட துளசியும் தன்னோட அப்பாவை காப்பாத்துறதுக்காண்டி வெற்றி கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. வெற்றி சும்மாவே துளசி கேட்காமலே ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப சொல்லவா வேணும், மேடம் உங்களுக்கு இல்லாத ஹெல்ப்பா, நான் எல்லாம் செய்து தரேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வெற்றி. அப்படியே துளசிக்கும் நம்ம வெற்றி மேல கொஞ்சம் அன்பு வருதுன்னே சொல்லலாம். அதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா அஞ்சலி ரொம்ப குழப்பத்திலே இருக்காங்க. இந்த மகேஷ் நல்லவங்களா கெட்டவங்களா ஒன்றுமே புரியலையே. நம்மக்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாங்க, சில நேரம் டக்குனு கோபமும் வந்துடுது. அந்த வாட்ச்மேன் வேற சைக்கோன்னு சொல்லிட்டு போனாங்களேன்னு நினச்சி ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்காங்க. அப்படியே மகேஷ் அடிக்கடி ஏதோ டேப்லெட் சாப்பிடுவாங்களே, அந்த டேப்லெட் கவரை மட்டும் டாக்டர் கிட்ட காட்டினா நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த கவரை எடுத்துட்டு டாக்டர்கிட்ட போயிடுறாங்க. டாக்டரும் அதை பார்த்துட்டு இது மென்டலி டிஸ்டர்பாக இருக்கவங்க சாப்பிடக்கூடிய டேப்லெட்டு, இது யார் சாப்பிட்டா அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்கிறாங்க. அதை கேட்ட நம்ம அஞ்சலிக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்னோட ஹஸ்பண்ட் இதை எதுக்கு சாப்பிட்றாங்கன்னு தெரியல, அவங்கள பற்றின எனக்கு புரியவும் இல்லை. அவங்க எப்படியும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாகுமா டாக்டர்னு கேட்குறாங்க. அப்படியே நம்ம டாக்டரும் சரி அவங்கள கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியும் அவங்கள கூப்பிட்டா வர மாட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு டாக்டர்கிட்டே ஐடியா கேட்குறாங்க. டாக்டரும் ஒரு மெடிசனை கொடுத்து இந்த இன்ஜெக்ஷனை எப்படியாவது உன்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியாமாவது போட்டுரு, அப்படியே அரை மயக்கத்தில் இருக்கும்போது இங்கே கூட்டிகிட்டு வந்துடுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அஞ்சலியோ நம்ம மட்டும் எப்படி தனியாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முருகன் அண்ணாவை போய் பார்க்குறாங்க. அப்படியே முருகன் அண்ணா கிட்ட நடந்த விஷயங்களை எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. இதை கேட்ட முருகன் அண்ணாவுக்கோ பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடுது. என்ன அஞ்சலி சொல்கிற, உன்னோட ஹஸ்பண்ட் இப்படிப்பட்டவங்களா, சரி உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு செய்கையிலேயே சொல்கிறாங்க. ஒரு வழியா அஞ்சலியும் முருகன் அண்ணாவும் நம்ம மகேஷும் எல்லாரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே வெயிட்டரும் தண்ணி சிந்துற மாதிரி ஆக்டிங்கை கொடுக்குறான். அந்த சைக்கிள் கேப்பில் முருகனும் நம்ம மகேஷ் மேலே இன்ஜெக்ஷனை போட்டுறாங்க. அரை மயக்கத்தில் இருந்த மகேஷை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர் எல்லாத்தையும் விசாரிக்கும் போது மகேஷ் அர்ஜுன்னு ஒரு பெயரை சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த அர்ஜுன்னு பேரை கேட்ட உடனே நம்ம முருகனுக்கோ ஏதெல்லாமோ பழைய ஞாபகங்கள் வந்துடுது. எதுக்கு இப்போ இந்த நேமை சொல்லிட்டு இருக்கான், எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் ஏதோ வந்துட்டே இருக்கே, எங்கள் அம்மாவோட முகமும் அப்பப்போ வந்துட்டு போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்க முருகன். அப்படியே டாக்டரும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட அஞ்சலியும் மகேஷை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் முருகனுக்கோ பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிடுது. சரி நம்ம ஆசிரமத்துக்கு போனால் ஏதாவது நமக்கு ஐடியா கிடைக்குன்னு சொல்லிட்டு முருகனும் கிளம்பி ஆசிரமத்துக்கே போயிடுறாங்க. ஆசிரமத்தில் போய் ஃபாதரை பார்த்துட்டு எனக்கு ஒரே அம்மா ஞாபகமாக இருக்குது, எங்கள் அம்மாவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஏதாவது என் அம்மா சம்மந்தமான ஃபோட்டோஸ் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு செய்கையிலே விசாரிக்கிறாங்க. அதை கேட்ட ஃபாதரும் உன் அம்மாவோட ஃபோட்டோ என்கிட்ட ஒன்று இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே முருகனுக்கு முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். இத்தனை வருஷம் கழிச்ச பிறகு நம்ம அம்மாவை நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குன்னு மனசில் நினைக்கிறாங்க. அப்படியே அவங்க அம்மா ஃபோட்டோவை தடவி பார்த்த ஆசை தீரலன்னே சொல்லலாம். அதே டைம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகேஷ் அவங்களோட வீட்டில் இருட்டறையில் அடைஞ்சு கிடக்கிறவங்கள போய் பார்க்க போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வயசான அம்மா மாதிரிப்பட்டவங்கள்ட்ட போய் இன்னைக்கு தானே உங்கள் பர்த்டே, ஹாப்பி பர்த்டே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக் ஊட்டுற மாதிரி இருக்குது. அந்த அம்மாவும் இத்தனை நாளாக என்னை அடைச்சி போட்டு இப்படி கஷ்டப்படுத்துறியேன்னு சொல்கிற மாதிரி முறைச்சி பார்க்குறாங்க மகேஷை. மகேஷும் அந்த அம்மா கிட்ட உன்னோட பையன் எனக்கான விஷயங்கள் எல்லாம் இந்த ரூமுக்குள்ளேயே கடந்து மறைஞ்சு போயிடும்னு சொல்லி மிரட்டுறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த முருகனோட அம்மாவை தான் ஒரு சைக்கோ மாதிரி அந்த மகேஷை அடைச்சி போட்டு சித்திரவதை பண்ணிட்டு இருந்திருக்கான். இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அஞ்சலியோ ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்கன்னு சொல்லலாம். அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவராமன் ஆட்டோ ஓட்டி தான் இந்த குடும்பத்தையே ஓட்டுறாங்கிற உண்மை லக்ஷ்மி அம்மாவுக்கு தெரிஞ்சிடுது. சிவராமன் ஆட்டோ ஓட்டும் போது கையில் நிறைய ரூபாவோட ஒரு கஸ்டமரும் அந்த ஆட்டோவில் ஏறுறாங்க.
அப்படியே அந்த கஸ்டமரும் பக்கத்தில் ஒரு கடையில் சாப்பிட இறங்குற சைக்கிள் கேப்பில் வேற ஒருத்தங்க அந்த பணத்தை அடிச்சுட்டு போயிடுறாங்க. இந்த பழி அப்படியே நம்ம சிவராமனுக்கு மேலே விழுந்துடுது. நீ தான் இந்த பணத்தை எடுத்தேன்னு அந்த கஸ்டமரும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. வீட்டில் இந்த லக்ஷ்மியும் இன்னும் சிவராமன் வரலையேன்னு தேடிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக போலீஸ் ஸ்டேஷனில் தான் நம்ம சிவராமன் இருக்காங்கிற விஷயத்த தெரிஞ்சிடுது. இதை கேட்டதும் நம்ம லக்ஷ்மி அம்மாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. எதுக்கு என்னாச்சுன்னு பதறி போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகிறாங்க. அங்கே சிவராமன் ஜெயிலுக்குள்ளே இருக்கதை பார்த்துட்டு என்னவா இருக்கும், இப்படி அவங்கள போட்டு அடைச்சி போட்டிருக்காங்களே, என்ன விஷயமா இருக்குன்னு போலீஸ்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு போலீஸும் இல்லை நிற்கிற உன் ஹஸ்பண்ட் தான் ஒருத்தங்கள்ட்ட ரூபாவை திருடிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட லக்ஷ்மியும் அப்படியெல்லாம் சொல்லாதுங்க, அவங்க ரொம்ப நேர்மையானவங்க, இந்த மாதிரி வீண் அவங்க மேலே பழிய போடாதுங்க, இப்போவே அவங்கள ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்குற மனப்பக்குவத்தில் போலீஸ்காரங்க இல்லை. ஒரு வழியாக நம்ம துளசிக்கிட்டேயும் ஹெல்ப் கேட்குறாங்க லக்ஷ்மி. துளசியும் வந்து கேட்டப்புறமும் அவங்க கொஞ்சம் கூட அசுற மாதிரி இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட துளசியும் சரி நம்ம வெற்றிக்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டால் அவன் எப்படி ஏதாவது பண்ணுவான், போலீஸ்காரங்கள்ட்ட அவன் பேசினா சரியா இருக்கும்னு நினச்சி நம்ம வெற்றிக்கு கால் பண்ணுறாங்க துளசி. வெற்றியும் பதறி போய் என்னடா துளசி நமக்கு கால் பண்ணவே மாட்டாங்க, புதுசாக அவங்க நம்பர்லேருந்து கால் வருதுன்னு நினைக்கிறாங்க. துளசி நம்ம வெற்றிக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. என்னோட அப்பா இப்படி போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிட்டாங்க, வீணா அவங்க மேலே பழிய போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட நம்ம வெற்றியும் ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணாத மாதிரியே கொஞ்சம் சீன் காட்டுறாங்கன்னே சொல்லலாம். அப்படியே துளசியும் லக்ஷ்மியும் திருடனவிட்டு ரூபாயெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நடந்து வரும்போது ரவுடிங்கெல்லாம் சேர்ந்து லக்ஷ்மியை துரத்திட்டு வராங்க. அதை பார்த்த துளசியும் அந்த ரவுடிங்கள்ட்ட சண்டை போடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டு ஒருத்தங்க பைக்கில் வந்து துளசி மேலே கையை கொண்டு போகிற ரவுடியை பிடிச்சி தள்ளி போட்டு அடித்து துவம்சம் பண்ணிடுறாங்களே சொல்லலாம். கடைசியில் யாருன்னு அது பார்த்தா நம்ம வெற்றி மாசா ஹெல்மெட்டை கழட்டி அவங்களோட ஃபேஸை காட்டுறாங்க. இதை பார்த்த துளசிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. கடைசியில் ஒரு வழியாக வெற்றி நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டானேன்னு மனசுக்குள்ளே நினச்சாலும் அதை வெளிக்காட்டாமல் வெற்றியை பிடிக்காத மாதிரியே ரியாக்ஷன் பண்ணுறாங்க. அதை பார்த்து வெற்றிக்கும் கொஞ்சம் சந்தோஷம் ஆகிடுதுன்னே சொல்லலாம். ஒரு வழியாக வெற்றியும் துளசியோட அப்பா சிவராமன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிடுறாங்க. இதை பார்த்த லக்ஷ்மிக்கோ கொஞ்சம் மனசு மாறுது. வெற்றி நம்ம பொண்ணுக்கு ஒன்றுனா உடனே வந்து நிற்கிறாங்களே, அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை நடக்கும் போதும் எப்போவுமே நமக்கு சப்போர்ட்டிவாக தானே பேசியிருக்காங்க. அன்னைக்கு அவங்க அம்மா நம்மளை அவமானப்படுத்தி அனுப்பின போதும் வெற்றி தானே நம்ம வீட்டுக்கு வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. அப்படியே வெற்றி மேலே உள்ள கோபமும் அவங்களுக்கு கொஞ்சம் குறையுதுன்னே சொல்லலாம். வெற்றியை பார்த்த சிவராமனோ எப்படியோ நம்ம மாப்பிள்ளை போலீஸ்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க. அதை கேட்ட வெற்றியும் எதுக்கு மாமா நீங்களாம் எனக்கு நன்றி சொல்லிட்டு, நானும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருத்தன் தானே, உங்களுக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ண வேண்டியது என்னோட கடமை தானேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம துளசியும் வெற்றி இப்படியெல்லாம் பேசுகிறானேன்னு நினச்சி சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லலாம்.